கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான அதிகாலை வேளைக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையிலே புது பலனை தந்து ஆண்டவர் இந்த வனாந்திர யாத்திரையிலே நம்மை வழிநடத்தி வருகிறார். இப்போது நாம் தியானிக்கும்படியாக 2 சாமுவேல் புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்துக்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் தேவன் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். தாவீதின் படைத்தலைவனாகிய யோவாப் தனது சகோதரன் அபிசாயிடத்திலே கூறினதான வார்த்தை தான் இந்த வார்த்தை. தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். தாவீதுக்கு விரோதமாய் யுத்தம் உண்டானது என்று பார்க்கிறோம். அம்மோன் புத்திரர் வந்தார்கள், சீரியர் வந்தார்கள். 2 கூட்டத்தாரும் சேர்ந்து யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்போது தாவீது தன் படைத்தலைவனை யோவாபை அனுப்புகிறத பார்க்கிறோம். அங்கு போனால் 2 கூட்டத்தார் பாருங்க. அந்த அனுபவத்தை குறித்து சொல்லும்போது 2 சாமுவேல் 10:11 வசனம் சொல்லுகிறது. 9வது வசனம் வாசிக்கிறேன். யோவாபு இராணுவங்களின் படை முகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினான். மற்ற ஜனங்களை அம்மோன் புத்தருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயின் இடத்திலே கொடுத்தான். யுத்தம் பயங்கரமா இருக்கிறது. முன்னும் பின்னும் பாருங்க, அங்க யுத்த முகம் தெரிகிறது. சீரியர் வந்திருக்கிறார்கள், அம்மோன் புத்திரர் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும். அப்போது பராக்கிரமசாலிகளை பிரித்து சீரியருக்கு எதிராக நிறுத்துகிறான். மற்றவர்களை அம்மோன் புத்திரருக்கு எதிராக நிறுத்துகிறான். சீரியருக்கு முன்பாக நின்ற படைக்கு யோவாப் தலைமை தாங்குகிறான். அம்மோன் புத்திரருக்கு முன்பாக நின்ற படைக்கு அவன் சகோதரனாகிய அபிசாய் தலைமை தாங்குகிறத நாம் பார்க்கிறோம். இப்படியாக யுத்தம் நடக்கிறது. அப்போது அவன் அம்மோன் பாருங்க, இப்படி அபிசாயின் இடத்திலே யோவாப் சொல்லுகிறான், சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, சகோதரர்கள் எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறார்கள். எங்க யுத்த களத்துல எப்படி அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கிறது பாருங்க. சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் என்று சொல்லி அப்போதான் சொல்லுகிறான், தைரியமாயிரு, தைரியமாயிரு. இந்த நாட்கள்ல யுத்த களத்தில் நிற்கிறவர்கள், தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் யுத்த களத்தில் நிற்கிறோம். நமக்கு எதிராக போராட வருகிறவன் சாத்தான். அவனுக்கு விரோதமான யுத்த களத்திலே நாம் நிற்கிறோம். நாம் எப்படி நிற்க வேண்டும்? தைரியமாய் நிற்க வேண்டும். தைரியமாயிரு. நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். எதற்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறோம்? நமக்காக அல்ல, நம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காக, தேவனுடைய சபைகளுக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறோம். ஆகவே நீ தைரியமாயிரு, நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. எது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதோ அதன்படி கர்த்தர் அங்கே கிரியை செய்வார் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாமும் விவிதமாகத்தான் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக யுத்த களத்திலே நின்று சாத்தானோடு போராடுவோம். கர்த்தர் தம்முடைய நாமத்துக்கு மகிமையான காரியங்களை செய்வாராக. தம்முடைய பார்வைக்கு நலமானதை கர்த்தர் செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம். நாட்களிலும் ஆண்டவரை தைரியமாய் நாம் சார்ந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவருக்கென்று காணப்படுவோம். சத்ருவோடு யுத்தம் பண்ணி ஜெயம் பெறுவோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமை இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகள் உம்முடைய ஆண்டவரை வாஞ்சையாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரை ஆண்டவர் கண்பாரும் பொல்லாங்கனுடைய கிரியைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் இவர்களை ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
காட் bless யூ.